விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு இந்த வாரம் பரிபூர்ணமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணணும்னா இந்த வாரம் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும். குறிப்பாக நீங்கள் பெருசாக யாரை ஃபெய்த்ஃபுல்லாக நம்பியிருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு பெரிய லெவலில் அவங்க கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. எதிர்பாராத ஒரு ட்ராவல் இருக்குது. புது ப்ராஜெக்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அல்லது டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகும். டாக்குமெண்ட்டில் இருக்க பிரச்சனைகள், சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு இருக்குது. உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். சராசரி நமக்கு வேலையில் ஒரு ப்ரமோஷனோ, ஒரு இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஹைக்கோ எதிர்பார்க்குறவங்களுக்கு அது அத்தனைக்கும் இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா ரிசல்ட் வந்தால் இந்த வாரம் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்தவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்தவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நல்ல ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்தவங்களுக்கு ஸ்கில்டு லேபர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுடைய நேரடியான மறைமுகமான அத்தனை எதிரிகளை நீங்கள் வெல்வதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. விவசாயத்தில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏர்னிங், உங்களுக்கு லாபம் இருக்குது. மெயினாக நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அல்லது பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான உங்களுடைய ஃபீல்டில் நல்ல சேல்ஸு, லாபம் அத்தனையும் இருக்குது. ஒரு பக்கம் இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், வேதனைகள் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். குடும்பத்தில் ஒரு அடிஷன் புது வரவுகள் வர்றதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை, போராட்டங்கள் இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் இந்த வாரம் ரியூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். லாங் ஜேர்னி போகிறத யோசித்து பண்ணுங்கள். இந்த வாரத்தில் ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவனம். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸில் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும். தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது. அதனால் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேண்டாம். ஸோ நார்மலாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை மட்டும் இந்த வாரம் பண்ணிவிட்டு வாங்க.